அடிப்பொலி சுவையில் நம்மளோட பிரண்டை துவையில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி மல்லித்தலை, 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸு தக்காளி, 8 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, தேவையான புளி, தேங்காய், பெருங்காயத்தூள். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப புளி சேர்த்துக்கலாம். அதில் வச்சுருக்கிற வெங்காயம், பிரண்டையோட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, இதெல்லாம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து செய்யக்குள்ள தான் அது நல்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பிரண்டை எங்கள் வீடு தோட்டத்துலேருந்து பறித்தது. பிரண்டையை உடச்சி நார் எடுக்கக்குள்ளே நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கை வந்து நம்மன்னு இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இதோட மல்லித்தலை வதங்கினதும் தேங்காயை சேர்த்துக்கலாம். பிரண்டையை இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்து செய்யக்குள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இது வந்து நல்லா டேஸ்ட் பிடிக்கும். சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். துவையலும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கடைசியாக பெருங்காயத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பொறுமையாக நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கின பிரண்டையை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடிப்பொலி சுவையோடு நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.